வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா சன்னா பிரியாணி இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோந்தியும் சோம்பு ஒரு ஸ்பூன், ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது எல்லாமே வந்து பொரிய விட்டுடலாம். வெங்காயம் ஒன்று பெரிய சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். 3 தக்காளி இது வந்து பேஸ்ட் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை வந்துட்டு தயிர் பச்சடிக்காக, கொத்தமல்லி புதினா தனியாக எடுத்து வச்சிருக்கேன். நல்ல வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்ல இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிடலாம். ஏன்னா என் பசங்க வந்து தக்காளி எல்லாம் வந்து பொறுக்கி வச்சிருவானுங்க. அதுக்காக நான் வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிடுவேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கூட தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது மூணுமே வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒருத்தரோட காரம் வந்துட்டு வீட்டில் செய்கிற இது வந்து வேறுபடும். நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுவேன். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாம் வதக்கின பிறகு சுண்டல் வந்து 1 கப் அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். வெள்ளை சுண்டல் இல்லாதங்காட்டிக்கு நான் கருப்பு தான் போட்டிருக்கேன். இப்போது இதையும் இதில் சேர்த்துக்கலாம். மல்லி புதினா ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். வாசனை நல்லா வருது. இப்போ இந்த சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தான் வந்து நான் அரிசி போட்டிருந்தேன். அதனால 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். எதுக்காகனா சாப்பாடு குழஞ்சிடாம இருக்கிறதுக்காக உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மூடி போட்டு வைக்க போகிறோம். நான் வந்து 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன். விசில் ஒருத்தவங்க வந்து விசில் விட மாட்டாங்க. அப்போ வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து டைம் பார்த்து நிறுத்திடலாம். சாப்பாடு நல்லா உதிரியாக கிடைக்கும். இந்த சவுண்டு வர்றவங்கள நம்ம தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் 1, தக்காளி, பச்சை மிளகாய் நீங்கள் சேர்க்கறனா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லி வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். தயிரில் உப்பு தேவையான அளவு போட்டு இது எல்லாமே கலந்துக்கலாம். நீங்கள் வெள்ளரிக்காய் இருந்ததுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், அது நல்லா இருக்கும். அவ்வளோதான், தயிர் பச்சடியும் ரெடி பண்ணியாச்சு. குக்கரும் சவுண்ட் வந்து சாப்பாடையும் எடுத்து போட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.